திருவண்ணாமலைக்கு ஊழியத்துக்கு போயிருந்தோம். இப்படி போகும்போது அப்போல்லாம் பைக் தான், பயங்கரமாக மழை அடித்து ஊற்றுது. நான் பஸ்ஸில் தான் போயிருப்பேன். பஸ்ஸு ஏற நேரத்தில் ஒரு நல்லவன் வந்தான். தாருக்கு எதுக்கு பஸ்ஸில் போகிற, பைக் எடுத்தால் 1.5 மணி நேரத்தில் போயிடலான்ட்டான். நான் அவன் பேச்சு கேட்டு பைக் எடுத்துகிட்டேன். பயங்கர மழை. அப்புறம் நினச்சிக்கிட்டே போகும்போது கேட்டேன் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே உமக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுறனே, எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்கும் போது உடனே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீ என் நேசகுமாரன், உன்னில் நான் பிரியமாக இருக்கிறேன், அப்படிலாம் ஒரு சவுண்ட் வரவே வராது. அவர் பஸ்ஸில் போக சொன்னார், நம்ம வீம்புக்குன்னு எதில் வந்துட்டோம். ஆமாம். அன்றைக்கி ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே எனக்கு ஒரு கார் கொடுக்கக்கூடாதா? ஒன்றும் வரல. கிட்டத்தட்ட 5-6 வருஷம் ஆயிடுச்சு அந்த சம்பவம் நடந்து. நான் மறந்துட்டேன். ஊழியத்தின் பாதையில் ஒரு நாள் கர்த்தர் ஒரு கார் ஒன்று கொடுத்தார். அதே பகுதிக்கு ஊழியம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. அந்த பக்கம் போகும்போது ஆவியானவர் உணர்த்தினார், இன்றைக்கி தான் உனக்கு கார் இருக்கிற காலம். அன்னைக்கு நான் கார் கொடுத்தாலும் அதை உன்னால் மெயின்டைன் பண்ண முடியாது. அன்னைக்கு வர ஆஃபரிங்கில் உன்னால் பெட்ரோலும் போட முடியாது. இன்றைக்கி உனக்கு கார் கொடுத்தேன்னா உன்னால் கார் கொடுக்கும்போது அதில் பெட்ரோல் போடுறதுக்கான கரங்களை பலப்படுத்திட்டு கார் நிற்க வைக்கிறதுக்கு ஒரு இடத்தையும் கொடுத்துட்டு தான் உனக்கு கர்த்தர் கார் கொடுப்பார். நிறைய பேருக்கு ஆசை உடனே கார், இமிடியேட்டாக. ஊழியத்துக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு, இன்னும் கார் இல்லையா? கொடுப்பாரு, கார் கொடுப்பாரு. எங்கே நிற்க வைப்ப? எங்கே நிற்க வைப்பீங்க சொல்லுங்கள்? நிறைய பேருக்கு கார் கேட்குறாங்க, நிற்க வைக்க இடம் இல்லை. 2 தெரு தள்ளி நிற்க வச்சிடுறாங்க. நைட்லாம் தூங்க மாட்டேங்கிறாங்க. கார் அங்கே இருக்குது. யாராவது காரில் கோடு போட்டுருவாங்களோ? அப்புறமா மனைவி கிட்ட கேட்குறாரு அவர், ஏமா நான் வேணா போய் கார்லேயே படுத்துக்கிட்டுமா? அப்படி ஒரு கார் நமக்கு தேவையா? தேவையில்லை. அப்படி ஒரு கார் தேவையில்லை. ஆண்டவர் உனக்கு ஒவ்வொரு ஆசீர்வாதத்துக்கு பின்னாடியும் அவர் பல திட்டங்களை வச்சுட்டு தான் ஆண்டவர் அதை கொடுக்குறாரு. பரலோகம் நம்மளை விட நல்லா யோசிக்கும். பரலோகம் நம்ம விட நான் சொல்லுவேன், நம்மை நாம் பார்த்து கொள்ளுகிறதை விட கர்த்தர் நன்றாய் பார்த்து கொள்வார். ஒரு நாளும் கர்த்தர் நம்மளை கைவிட மாட்டார். அவருக்கு தெரியும் நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்று தான், அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அவர் சொல்லுகிறபடி செஞ்சுக்கிட்டே இருங்க. அதினதின் காலத்தில் நேர்த்தியாக ஒன்று வரும். புதுசாக யோசிக்காதீங்க. ஆண்டவர் வீடு தரேன்னு சொன்னாரா? தருவார். வாக்கு பண்ணினவர் உண்மை உள்ளவர். உனக்கு ஊழியத்துக்கு ஒரு இடம் தரனாரா? தருவார். உடனே வீடு தரேன்னு சொன்னார், மறுநாள் காலையில் HDFC பேங்க்கில் போய் உட்காந்துருக்கிறது. என்ன விஷயம்? இல்லை, கர்த்தர் வீடு தரேன்னு சொல்லியிருக்கிறார். இனிஷியல் பேமெண்ட் எவ்வளவு, EMI எவ்வளவு, அதில் இவங்க வேறு ஒன்று சொல்லுவாங்க. நாம் சும்மா இருந்தால் கர்த்தர் எப்படி செய்வார்? ஆண்டவர் சொல்கிறார், நீ தயவு செஞ்சு சும்மா இரு, நான் செய்கிறேன். நீ உள்ள புந்து எதையும் கெடுத்துறாத.